அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத் செய்த வண்ணம் என்னுடைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 110வது வசனத்திலே சொல்கின்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் இந்த மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக வருகை தருவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு சமீப காலமாக எந்த மேற்கத்திய நாடுகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றதோ, அந்த மேலை நாடுகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதை நாம் அன்றாடம் பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை என்ற ஊரை சார்ந்த ஒரு இளம் பெண் இஸ்லாத்தை தழுவிய செய்தியை பத்திரிகையிலே பார்க்க முடிந்தது. இப்படி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் மதம் மாறுகிறார்கள் என்பதை விட உண்மையான மார்க்கத்திற்கு, இயற்கையான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி புகாரியில 1359வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிமாகத்தான் பிறக்கின்றது. எப்படி ஒரு பசு கன்றுக்குட்டியை முழுமையாக ஈன்றெடுக்கின்றதோ, குறைபாடில்லாத கன்றுக்குட்டியை முழுமையாக ஈன்றெடுக்கின்றதோ, அதை போன்று ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியேறும் போது அவன் முஸ்லிமாகத்தான் பிறக்கின்றான். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை யூதர்களாகவோ நசாராக்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றிவிடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்தியாவில் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் மதமாற்று தடை சட்டம். மனிதர்கள், இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு மனிதன் தான் சுதந்திரமாக ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி இருக்கின்றது. அதற்கு தடை விதிக்கும் வண்ணமாக பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவர்கள் என்னதான் தடை கற்களை விதித்தாலும் உள்ளங்களை மாற்ற முடியாது, மனங்களை மாற்ற முடியாது. அந்த மனங்களில் ஈமானை புகுத்துவது, நேர்வழியை கொடுப்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றது. அதனால முஸ்லிம்கள் எந்த தடை சட்டத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் மக்களை அச்சுறுத்தலாம், ஆனால் இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக வருகின்ற மக்களின் உள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு வரலாற்று நெடுகிலும் பல சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபிலே சில இளைஞர்களுடைய செய்தியை, வரலாறை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். 18வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உமக்கு நாம் சத்தியத்தை கொண்டு சில வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சில இளைஞர்கள் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள்,
வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தி கொடுத்தோம். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நாம் திடப்படுத்தினோம். இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நத்உ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷததா. கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு முன்னால் அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் எந்த இறைவன் படைத்தானோ அவன்தான் எங்களுடைய இறைவன், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டோம், அவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடுகளை செலுத்துவோம் என்று அவர்கள் வீர முழக்கம் இட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இளைஞர்களை புகழ்ந்து சொல்லுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம், வரலாற்று நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் தருகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னிலையில் சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சில போட்டிகள் நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய உதவியால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரர்களை வென்று விடுகின்றார்கள். வென்று விட்டவுடன் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்த அந்த சூனியக்காரர்கள் ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன், அவர்கள் சுஜூதிலே விழுந்து காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, மூசாவுடைய இறைவனை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்று அந்த மக்கள், அந்த சூனியக்காரர்கள் ஈமானை பிரகடனப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்திலே கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன் சொன்னான், قال آمنتم لهم قبل أن آذن لكم, நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும் அல்லதி அல்லமக்குமுஸ் ஸிஹ்ர, இவர்தான் உங்களில் பெரிய சூனியக்காரர், அவர் உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்து விட்டார், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? சொல்லிவிட்டு சொல்கின்றான், ஃபல உகத்திஅன்ன ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வல உஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதுஇன் நக்லி வல தஅலமுன்ன அய்யுனா அஷத்து அஸாபன் வ அப்கா. ஃபிரௌன் சொல்லுகின்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள், உங்களுடைய மாறுகை வெட்டப்படும், உங்களுடைய கை கால்கள் துண்டிக்கப்படும், உங்களை பேரீச்ச மர கட்டையிலே கழுகிலேற்றுவேன் என்று ஃபிரௌன் சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அந்த மக்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் தெரியுமா? அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் சொன்னார்கள், ஃபக்லி மா அன்த காலின் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள், இந்த உலகத்தில் தான் உன்னால் எதையும் செய்ய முடியும், ஆனால் மறுமையில் மூமின்களுக்குத்தான் வெற்றி என்பதை போன்று அந்த மக்கள், அந்த சூனியக்காரர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அந்த ஈமானிய பலத்தின் காரணமாக, அந்த ஈமானிய உறுதியின் காரணமாக அங்கே தங்களுடைய ஈமானை பிரகடனம் செய்கின்றார்கள், அந்த ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அதே போன்று அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகள் இதற்கு ஆதாரமாக சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அம்மார் இப்னு யாசிர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் சொல்லன்னா துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அம்மாருடைய குடும்பத்தார்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள், கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹாக்கிமிலே 5687வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அந்த வேதனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், அபிஷிரு ஆல அம்மார், அம்மாருடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். வ ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். ஃபைன்ன மவ்இதுகுமுல் ஜன்னah, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சுவனம்தான் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்று அந்த இன்னல்களை சந்தித்த மக்களுக்கு, அதே போன்று புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கு ஒரு செய்தியை இங்கே நாம் நினைவுபடுத்துகின்றோம். இஸ்லாத்தை தழுவும் போது அதற்கு பிறகு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படும், சமூகத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய ஈமானை ஆட்டம் கண்டுவிட செய்யக்கூடாது. ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 46வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே சொல்கின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون. யார் தங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதிலே உறுதியாக இருக்கின்றார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்கள், சகோதரர்கள், சகோதரிகள், ஒன்றை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு நாம் நினைத்த வாழ்க்கையை அடையாமல் இருக்கலாம், சுகபோகமான வாழ்க்கையை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் மறுமையில் பயமில்லாத, அச்சமில்லாத அந்த உயரிய சொர்க்கம் உண்டு என்ற அந்த நம்பிக்கையை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 4047வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஹப்பாபின் அரத் அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டோம். எங்களில் சிலர் இந்த துன்யாவிலேயே, உலகத்திலேயே அதனுடைய நன்மைகளை அடைந்து கொண்டார்கள், எங்களில் சிலர் அந்த நன்மையை அடையாமலே சென்று விட்டார்கள் என்று அந்த ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்றார்கள். அவர்களுடைய ஜனாசா, அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய காலை மூடும்போது தலை தெரிகின்றது, தலையை மூடும்போது கால் தெரிகின்றது. கஃன் துணிக்கு கூட வழி இல்லாமல் மரணித்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக மிகவும் ஏழ்மையை சந்தித்தார்கள். கஃன் துணிக்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் இறுதியிலே மரணத்தை சந்தித்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களை, புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. நபிமார்களுடைய உறவினர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய அருட்கொடை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு கிடைக்காத நேர்வழி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு கிடைக்காத நேர்வழி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும், சிறிய தகப்பனாருக்கும் பெரிய தகப்பனாருக்கும் கிடைக்காத நேர்வழி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து இந்த மார்க்கத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று எல்லா நேரமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை போன்று பரம்பரையாக தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் ஒரு சில செய்திகளை இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் பிற மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ மக்களை நாம் சந்திக்கின்றோம். நம்மோடு பணி செய்யக்கூடிய மக்கள், நம்முடைய அலுவலகத்திலே பழகக்கூடிய மக்கள், நம்முடைய நண்பர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள், இப்படி மாணவர்கள், இப்படி எத்தனையோ மக்களை நாம் என்ன செய்கின்றோம், அன்றாடம் சந்திக்கின்றோம். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த நேர்வழி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், ஆசை நமக்கு ஏற்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக,
உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளுவீர் போலும் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதும் போது அழுதிருக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமுடைய 520வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை ஓதுகின்றார்கள். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. ரப்பி என்னுடைய இறைவனே, இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, இந்த சிலைகள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டது. என்னை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். ஒமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்கின்றார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றாய் என்று இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். அதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுகின்றார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, இறைவா நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், உனக்கு அதற்கு உரிமை இருக்கின்றது. ஒயின் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அவர்களை மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உனக்கு உரிமை இருக்கின்றது. ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ யாவரையும் மிகைத்தவனாக இருக்கின்றாய், மதிநுட்பவனாக இருக்கின்றாய் என்று இந்த வசனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு ஃபரஃபஅ யதைஹி, தன்னுடைய 2 கரங்களையும் ஏந்தி அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி, இறைவா என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அழுதார்கள் என்று முஸ்லிமிலே ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தை பற்றிய ஒரு கவலை உணர்வு நமக்கு வர வேண்டும். அன்றாடம் பார்க்கின்றோம், பேசுகின்றோம், பழகுகின்றோம், கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்றோம். அவர்களுக்கு என்றைக்காவது நாம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இருக்கின்றோமா? இஸ்லாத்தை குறித்துள்ள நல்ல விஷயங்களை அவர்களுக்கு போதித்திருக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அப்ப இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த செய்தி புகாரியில 1356வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவன் அவன் நோயாளியாக இருக்கும் போது அவனை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள். அந்த இடத்திலும் கூட இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். நம்மிலே பலர் மரண வீட்டில் மார்க்கத்திற்கு முரணமான காரியங்கள் நடக்கும்போது வாய் திறக்க மாட்டார்கள். எதற்கு மரண வீட்டில் பிரச்சனை செய்ய வேண்டும்? அதை போன்று திருமண வீடுகளில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறும் போது வாய் திறக்க மாட்டார்கள். ஏன் அங்கே பிரச்சனை செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியான அந்த சிறுவனை சந்திப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக செல்லுகின்றார்கள். இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள். அவன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று அந்த தந்தை சொன்னதாக புகாரியிலே இந்த செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனிர் ரஜுலைன் இலைக பி அபி ஜஹல் அவ் பி உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு அல்-கத்தாப் அல்லது அபூ ஜஹல், இந்த இருவரில் யாருக்காவது நீ நேர்வழியை கொடுத்து இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து இறைவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்கும்படி அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுகின்றான். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய தாய்க்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஹிதாயத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2491வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது நம் ஒவ்வொருவர் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதை முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு ஆராபி
போரிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த மனிதர் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் போரிடவா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அஸ்லிம் சும்ம காத்தில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், பிறகு நீ போரிட்டுக்கொள். அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்று போரிலே கொல்லப்படுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அமில கலீலன், குறைவாக அமல் செய்து, வ உஜிர கஸீரன், அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். இந்த செய்தி புகாரியில 2808வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மள யாராவது ஒருத்தர் இஸ்லாத்திற்கு நான் வருகின்றேன் என்று மனமோந்து வந்து சொன்னாலும் கூட, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம் என்று நாம் என்ன செய்கின்றோம்? அலட்சியமாக இருக்கின்றோம். மரணம் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஒரு மனிதன் விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 7023வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ஆராபி வருகின்றார். வந்து சொல்கின்றார், அல்லிம்லி கலாமன், எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள். அக்கூலுஹு, அதை நான் சொல்லுவேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம், இதை சொல்லுகின்றார்கள், தௌஹீதை போதிக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதெல்லாம் ஃபஹாஉலாஇ லிரப்பி, இதெல்லாம் என் இறைவனுக்குரியது, ஃபமாலி, எனக்குரியது என்ன? எனக்கு என்ன கற்றுத்தர இருக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த மக்களுக்கு, அந்த மனிதனுக்கு, குலில்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா இவரை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, இவருக்கு நீ கிருபை செய்வாயாக, வஹ்தினி, இவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்சுக்னி, இவருக்கு நீ வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக என்று இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த மனிதனை பார்த்து சொல்கின்றார்கள், நீ சொல், அல்லாஹும்ம, இறைவா, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா நீ என்னை மன்னிப்பாயாக, எனக்கு நீ கிருபை செய்வாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக என்று அந்த மனிதனுக்கு இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். நம்மிலே மக்கள் என்ன தெரியுமா இன்றைக்கு நிலைமை? ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வருகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். கை கொடுப்பார்கள், கட்டி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள், ஆஹா ஓஹோ என்று புகழுவார்கள். அதற்கு பிறகு அவனை கண்டுகொள்ளவே மாட்டார்கள், அப்படியே விட்டு விடுவார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்ல, இதெல்லாம் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருகின்றான் என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள், தௌஹீதை போதிப்பார்கள், ஏகத்துவத்தை போதிப்பார்கள், தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள், நோன்பை கற்றுக் கொடுப்பார்கள், ஜகாத்தை கற்றுக் கொடுப்பார்கள், ஜகாத்தினுடைய அஹ்காமுகளை கற்றுக் கொடுப்பார்கள், தஹாரத் சுத்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள், இப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கைகொலுக்குகின்றோம், கட்டி அணைக்கின்றோம், அதற்கு பிறகு அவர்களை கண்டுகொள்வதே இல்லை. இதல்ல மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி நமக்கு வழிகாட்டவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களை, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் தெரியுமா? நாமெல்லாம் பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அந்த மாற்று மத மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய சவால்களை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் அவனுக்கு அங்கே கல்லூரியிலே பிரச்சனை ஏற்படுகின்றது. தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அங்கே தொழிலிலே அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. அதை போன்று திருமணம் செய்யக்கூடிய இந்த பிரச்சனை. நம்மள நிறைய மக்கள் இஸ்லாம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அவர்களை உண்மையான சகோதரர்களாக நாம் நினைக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். என்ன காரணம்? திருமணம் என்று வரும்போது நாம் 2 பேரும் ஒரே இடத்தில்
நம்முடைய குழந்தையை, பெண் பிள்ளையை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அல்லது புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த பெண்மணியை நம்முடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை. வெறும் வாயளவிலே சகோதரத்துவம் பேசுகின்றோம், சமத்துவத்தை பேசுகின்றோம். ஆனால் இஸ்லாம் அப்படி நமக்கு போதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அப்படி இருக்கவில்லை. சஹாபாக்கள், முஹாஜிர்கள் ஏழைகளாக மதீனாவிற்கு வருகின்றார்கள். அன்சாரிகள் என்ன செய்தார்கள்? சொத்திலே பங்கை கொடுத்தார்கள். மனைவியை தலாக் செய்து திருமணம் முடித்து கொடுத்தார்கள். எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள். அவர்களை ஆதரித்தார்கள், அரவணைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த மக்களை ஆதரிக்கின்றோமா? அரவணைக்கின்றோமா? அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றோமா? இல்லை. அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நம்மிலே பலர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மறுக்க முடியாத உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமணம் செய்யும் போது அவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். பெண் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே பார்க்கின்றார்கள். இது தவறு. இஸ்லாம் நமக்கு இதை போதிக்கவில்லை. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர்களோடு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவிய போது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யும் போது இலங்கை நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் சொல்லுகின்றார், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகின்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாய் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, என்னுடைய மனைவி இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சகோதரர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் 4 வருடங்கள் ஆகிவிட்டது ஊருக்கு சென்று, என்னால் ஊருக்கு செல்ல முடியவில்லை. காரணம், என்னுடைய மனைவி காஃபிராக இருக்கின்றாள். அவளோடு முஸ்லிமான நான், மூமினான நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் இந்த பிரச்சனைகளை சந்திக்கவில்லை அன்பிற்கினியவர்களே. சந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை நாம் உணர முடியும் நம்மால். அந்த சகோதரர் சொல்றாரு, 4 வருடங்கள் ஆகிவிட்டது, என்னால் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளையை பார்க்க முடியவில்லை. என்னுடைய மனைவியோடு நான் இஸ்லாத்தை பேசும் போதெல்லாம் தொலைபேசியிலே எடுத்து சொல்கின்றேன், ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று அந்த மனிதர் மன்றாடுகின்றார். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கின்றதா? இல்லை. நாம் முஸ்லிமான பெற்று இதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் பாரதூரமான பிரச்சனைகள். அவர்களை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அரவணைத்தார்கள் தெரியுமா, ஆதரித்தார்கள் தெரியுமா? எல்லா செல்வங்களையும் வாரி வாரி வழங்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்குரிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். இது முஸ்லிமான நம் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த நன்மைகளில் இந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய சமூகம் மிகப்பெரிய பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தினுடைய விஷயங்களை பட்டியலிடும் போது முஅல்லஃபத் குலூப், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்புடைய மக்களுக்கும் ஜக்காத்தினுடைய பங்கிலே ஒன்று உண்டு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால் அவர்களுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவேற்றிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த மக்களை எப்படி அரவணைத்திருக்கின்றார்கள், ஆதரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் முஸ்லிமிலே 6160வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகை தந்து விட்டால், அந்த ஹதீஸ்ல வருகின்றது, ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்டு மந்தையை கொடுக்கின்றார்கள், மிகப்பெரிய ஆட்டு மந்தையை கொடுக்கின்றார்கள். அந்த மனிதர் ஃபரஜஅ இலா கௌமிஹி, தன்னுடைய சமூகத்திற்கு சென்று ஃபகால, அவர் சொல்கின்றார், யா கௌம், என்னுடைய சமூக மக்களே, அஸ்லிமு,
நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். فإن محمدا يعطي عطاء لا يخشى الفاقة. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகின்றார்கள். அவர்கள் வறுமையை பயப்படவில்லை என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். அப்ப இஸ்லாத்திற்கு ஆரம்பமாக எல்லா மனிதர்களும் அல்ல, ஒரு சில மக்கள் ஒரு சில நோக்கத்தோடு என்ன செய்யலாம், இஸ்லாத்திற்கு வரலாம். ஆனால் இஸ்லாத்தை அவர்கள் படிக்கும் போது அவர்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்புகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி முஸ்லிம்ல 2312வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இன்கான ரஜுலுன், ஒரு மனிதர் அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உலக ஆதாயத்திற்காகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு ஹத்தா யகூனல் இஸ்லாமு அஹப்ப இலைஹி மினத் துன்யா வமா அலைஹா, அதற்கு பிறகு இஸ்லாத்தை கற்ற பிறகு மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிந்த பிறகு இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த மனிதனுக்கு இஸ்லாம் விருப்பத்திற்குரிய விஷயமாக மாறிவிடுகின்றது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு பகுதியை நம்மிலே அதிகமான மக்கள் மறந்து விட்டார்கள். புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். அல்லது அந்த முஸ்லிம்களுடைய பகுதியில் வசிப்பதற்குரிய வாய்ப்புகளை அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். வாயளவில் சொல்வதன் மூலமாக இஸ்லாம் வளர்ந்து விடாது. நாம் நம்முடைய நடைமுறையில் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் எப்படி உண்மையாக வாழ்ந்தார்களோ அப்படி உண்மையாக வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த இஸ்லாம், இந்த முஸ்லிம்களை குறித்து புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் நிறைய மக்களை பார்க்கிறோம், இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள், சென்று விடுகின்றார்கள், சட்டையை கலத்துற மாதிரி போயிடுறாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாமும் ஒரு காரணமாக அமைந்து விடக்கூடாது, அவர்களை கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது. எனவே அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும். இதை இஸ்லாம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக.